ஆண்டவரின் வழி தனி வழி. பிரைஸ் தி லார்ட். ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை, ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீர் அருந்துவீர்கள். இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று. 2 அரசர்கள் ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகள். ஆம், எது நமக்கு மிகவும் கடினமாக தோன்றுகிறதோ அது ஆண்டவரின் பார்வையில் எளிதான ஒன்று. யோராம், யோசபாத் மற்றும் ஏதோமின் மன்னன் மூவரும் தங்கள் படைகளுடன் மோவாபிய மன்னனை எதிர்த்து சென்ற பொழுது தண்ணீர் இல்லாமல் பாலை நிலத்தில் தவிக்க நேரிட்டது. அப்பொழுது எலிசா இறைவாக்கினரிடம் இறைவாக்கு கேட்க சென்ற பொழுது எலிசாவின் மூலமாக ஆண்டவர் பேசிய வார்த்தைகள்தான் இவை. அவர் சொல்லியபடியே காற்றுமில்லாமல் மழையுமில்லாமல் அவர்கள் இருந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் தண்ணீரால் நிரப்பி அவர்கள் கண் காண ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். ஆம், அவர் சாதாரண நிகழ்வுகளின் மூலமாக அசாதாரண நிகழ்வுகளை நடத்துபவர் அல்ல, மாறாக நாம் எதிர்பார்த்திராத வகையில் அற்புதங்களை செய்பவர். பறந்து விரிந்து கிடந்த செங்கடலை 2ஆக பிரித்து வழி அமைத்து நம்மை வழிநடத்தி செல்வார் என இஸ்ரவேலை நினைத்திருக்க முடியுமா? 6 அடி கனமும் 20 அடி உயரமும் உள்ள எரிக்கோ சுவரை துதித்து பாடிய பொழுது வந்த சத்தத்தினால் உடைத்து வழியமைத்து கொடுப்பார் என்று அவர்கள் நினைத்திருப்பார்களா? கன்னியாயிருந்த அன்னை மரியின் வயிற்றில் சிசுவாக உருவானது ஒரு சாதாரண காரியமா? அசாதாரணமான காரியங்களை மனிதன் நினைத்திராத வழியில், நினைத்திராத நேரத்தில், நினைத்திராத வகையில் நிகழ்த்துபவர்தான் நம் தேவன். நாம் பள்ளத்தாக்கை நிரப்ப மழையும் காற்றும் அவசியம் என நினைக்கலாம். ஆனால் மழையையும் காற்றையும் உண்டாக்கின தேவனுக்கு அவற்றின் மூலமாக தான் அற்புதம் நிகழ்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாம் தான் மழையையும் காற்றையும் எதிர்பார்த்து அது உருவாவதற்கு எந்த சூழ்நிலையும் காணப்படவில்லை என்றவுடன் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஏன் தேவனுக்கு எனக்கு தண்ணீர் வரவழைக்க காற்றும் மழையும் தேவையில்லை? அவருக்கென்று 1000 வழிகள் உண்டு. ஏதாவது ஒரு வழியில் எனக்கு உதவி செய்வார் என்று மேகத்தை பார்க்காமல் மேகத்திற்கு அப்பால் இருக்கும் நம் தேவனை நோக்கி நம் கண்களை ஏறெடுத்தோம் என்றால் நிச்சயம் அதிசயம் காண முடியும். எவ்வாறு இந்த அரசர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது படைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் சேர்த்து அபரிமிதமாக தண்ணீரை ஆண்டவர் அளித்தாரோ, அதே போல நாம் விசுவாசத்தோடு நம் கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு மட்டுமல்ல, நமது குடும்பத்திற்கே ஆசீர்வாதத்தை மழையாக பொழிவார் நம் தேவன். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த தண்ணீர் சூரிய ஒளியில் இரத்தமாக இவர்களின் மேல் போர் தொடுத்து வந்த மோவாபியருக்கு தெரிந்தது. அதனால் இவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என நினைத்து இஸ்ரவேலரை நெருங்கி வந்த பொழுது இஸ்ரவேலர் அவர்களை துரத்தி வெட்டி போட்டு போரில் வெற்றி பெற்றனர் என்பதை நாம் 22 முதல் 25 வசனம் வரை பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நாம் யாரை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் நம்மை பார்த்து நடுங்கும் காலத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆமேன். எகிப்தியரின் தேர் சக்கரங்களை ஆண்டவர் அதே செங்கடலில் புதைந்து போகச் செய்ததால் எகிப்தியர் இஸ்ரவேலரிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார். விடுதலை பயணம் யாத்ராகமம் 14:25 என்று சொன்னதை போல நம்மையும் பார்த்து நம் எதிரிகள் இவங்ககிட்ட எதுவுமே வச்சுக்க வேண்டாம்ப்பா, இவங்ககிட்ட தகராறு பண்ணாவே நம்ம வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுது, வேணாம், இதோட விட்டுருவோம் என்று சொல்லி போகும் காலம் நிச்சயம் வரும். ஏனென்றால் நமக்காக வழக்காடுவார் அவருக்கே உரிய அதிசயத்தக்க வழியில் நம் ஆண்டவர். அவரை எதிர்த்து நிற்க யாரால் கூடும்? ஆகவே அன்பானவர்களே, தூசியிலும் தூசியுமாக இருக்கக்கூடிய நமது அறிவை வைத்துக்கொண்டு நாமே பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்வதை விட்டுவிட்டு ஞான கண்மலையாம் ஆண்டவரிடம் கொடுத்து விடுவோம், வெற்றி பெறுவோம். செபம் செய்வோம். விடுதலை நாயகனே, நாங்கள் எவ்வளவோ காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ப்பா. என்ன நடக்குமோ, எப்படி ஆகுமோ என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் உமது பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம். நீர்தாமே அவைகளுக்கு உமது வழியில், அதிசயத்தக்க வழியில் விடை அளிப்பீர் என 100% நம்பி அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஆமேன்.